மீல் ஆஃப் மை டேல பார்க்குறீங்க. ஒயிட் ரைஸ், கேரட்டும் நூல்கோலும் திருகிய சாத்விக பொரியல். இது தாமசமாகவோ அல்லது ராஜசமாக செய்யப்பட்ட காலிஃப்ளவர் தான். இருந்தாலும் அன்புக்கு இணையவங்க இதை கொடுத்ததால் இன்றைக்கி ஒரு நாள் அதை சாப்பிட தான் போகிறேன். இது நமக்கு எவ்வளோ அன்புக்கு பெரியவங்க கொடுக்குறதால நான் சாப்பிட்டுக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் தான் நடக்குது. கஷ்டப்பட்டு செய்கிறாங்க சார், சாப்பிட்டு தானே சார் ஆகணும். நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யாமல் நமக்கு அன்பானவங்க மேலே, ஆரோக்கியத்தின் மேலே இஷ்டப்பட்டு இந்த மாதிரி எண்ணெய்லாம் இல்லாமல் சமைச்சிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இது சாத்விக முறையில் தயாரிக்கப்பட்ட. அப்புறம் இந்த காய்க்கும் அந்த காய்க்கும் போன பதிவில் சொல்கிறேன், இதெல்லாம் அறவேக்காடுங்க. நம்மளை சொல்லுவாங்களே ஸ்கூலில் அறவேக்காடு அந்த மாதிரி அறவேக்காடுங்க. இதெல்லாம் பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு சொல்லாமல் பழுத்து போச்சு. சமைஞ்சு ஒரு பொண்ணு சமைஞ்சிட்டா அப்படின்னாக்கா என்ன, பருவத்துக்கு வந்துட்டாங்க. இது சமைஞ்சு போய் கிழவி ஆயிடுச்சு. இப்போது இது கெட்ட உணவுன்னு சொல்லவோ இது நல்ல உணவோ சொல்ல நான் வரல. ஆக மொத்தம் நம்மளோட உணவுகள் இது போல் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போல் இருந்தால் நாம் நோய் நொடியோடு தான் இருப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.